Hello everyone, welcome to Tamil Finbus. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் எல்டிடியோட ஐபிஓவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்ற டிசிஷனுக்கு நான் வரப்போகிறேன் இந்த கேஸ் ஸ்டடியெல்லாம் பண்ணதுக்கப்புறம். ஸோ என்ன மாதிரியான கேஸ் ஸ்டடிஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஐபிஓவை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கேஸ் ஸ்டடிஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணக்கூடிய ஐபிஓஸ் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நமக்கு சக்ஸஸ் ரேஷியோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ நான் எடிட் பண்ணாமல் போட போகிறேன். அதனால் எங்கேயாவது ஸ்டக் ஆச்சுனாக்கா இந்த வீடியோவில் மறுபடியும் ரீகரெக்ட் பண்ணுவேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் ஐபிஓ அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்க போகுது. இந்த ஐபிஓவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆக மொத்தம் 7000 கோடி ஃபண்ட் கலெக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 7000 கோடியில் 50% பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபர் ஃபார் சேலில் இருக்க போகுது. 50% பார்த்தீங்கன்னாக்கா புது ஷேர்ஸ் அலோகேட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்ததாக ஐபிஓவோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஐபிஓவோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 66 to 70 ரூபா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஐபிஓ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆக போகுது. அப்படி ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா 70 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ப்ரையாரிட்டி பேசிஸில் அலோகேட் பண்ணுவாங்க. அதனால் நாமளும் அப்ளை பண்ணும்போது 70 ரூபா கட் ஆஃப் ரேட்டுக்கே நம்ம அப்ளை பண்ணால் நம்மளுக்கான அலோகேஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நானும் 70 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6560 கோடி, கிட்டத்தட்ட 6560 கோடி இருக்கிறதுனால அலோகேஷன் ஓரளவுக்கு எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இஷ்யூ சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அலோகேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ நான் ஏன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதோட ப்ரைஸ் கிரே மார்க்கெட்டில் இதோட ப்ரைஸ் 80% ப்ரீமியமில் ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால் லிஸ்டிங் கெயினே பார்த்தீங்கன்னாக்கா 80% வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்ததாக இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை பார்த்துடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 2020 இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக சேல்ஸில் க்ரோத் காட்டியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 2020 பார்த்தீங்கன்னாக்கா 2650 கோடிக்கு அப்ராக்சிமேட்டாக சேல்ஸ் க்ரோத்தில் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3160 கோடி, அதுக்கப்புறம் 3766 கோடி, அதுக்கப்புறம் அப்படியே டபுள் ஆகிருக்கு. மார்ச் 2023 பார்த்தீங்கன்னாக்கா 5600 கோடி. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஃபைனான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னாக்கா 2024 ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னாக்கா இதோட சேல்ஸ் 7600 கோடி ஆல்மோஸ்ட் 2020 இன்னைக்கு வரைக்கும் ஆல்மோஸ்ட் 3x இதோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒன்லி சேல்ஸ் மட்டும் க்ரோத் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்ததான் நம்ம இதில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது நெட் ப்ராஃபிட் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஸோ நெட் ப்ராஃபிட் தான் நடுவில் இருக்கக்கூடிய என்னதான் சேல்ஸ் நமக்கு க்ரோத்தில் இருந்தாலுமே நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அங்கங்கே அதிகமாக ஆகிறதுனால நெட் ப்ராஃபிட் அது டைரெக்டாக இம்பாக்ட் பண்ணும். ஆனால் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியலாக 420 கோடி பண்ணிட்டு இருந்த கம்பெனி இன்னைக்கு 1731 கோடி நெட் ப்ராஃபிட்டும் சைமல்டேனியஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே எப்படி சேல்ஸில் 3x க்ரோத் இருக்கோ அதே மாதிரி இங்கே ப்ராஃபிட்டில் 4x க்ரோத் இருக்குது. ஸோ இந்த 4x க்ரோத் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஐபிஓ லான்ச் ஆனதுக்கப்புறம் லிஸ்டிங் கெயின் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஃபர்தராக க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம இந்த கம்பெனியை ஐபிஓலேயே டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்காக டிசிஷன் எடுக்க போகிறோம். ஸோ நான் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட எல்லா அக்கௌண்ட்ஸில் இருந்தும் இந்த ஐபிஓவை நான் கண்டிப்பாக அப்ளை பண்ண போகிறேன். அட்லீஸ்ட் ஸோ ஐபிஓ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்ததாக ஐபிஓ அப்ளை பண்ணும்போது அதுக்கான வீடியோவை க்ரியேட் பண்ணி அடுத்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். மீண்டும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.